இத்தனை நேரம் உட்கார்ந்ததற்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். அதனால் இன்னமும் உங்களுக்கு நீங்கள் நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்க, ட்விட்டர் பார்க்குறீங்க, யூ ஸ்க்ரோல், யூ கெட் இன்ஃபர்மேஷன், பட் glean what you need from it. Like in my speech, எப்போ வெயில் ஜாஸ்தி அடித்தாலும் வெயில் ஜாஸ்தி அடிக்குதுன்னா தோல் உறிஞ்சிடும். அதையும் நிழலில் நின்று பார்க்கணும், ரசிக்கணும். அதனால் உங்களுக்கு கிடைக்கும் ஒரே நிழல் உங்களுடைய தனிச்சிந்தனையாகத்தான் இருக்க முடியும். கேட்டு கேட்டு படிக்கிறதுங்கிறத இங்கே படித்து முடிச்சிருவீங்க. வெளியே போகும்போது எவ்வளவு தூரம் இந்த கல்வி ஆஃபீஸ் வரலாம் கொண்டு சேர்க்கும். அப்புறம் சுகாதாரமாகவும் பாதுகாப்பாகவும் தெருவில் நடப்பதற்கு உங்களுக்கு எது உதவும் என்பதை யோசித்து பாருங்கள். உங்கள் கல்வியோ அல்லது கணக்கோ அங்கே உதவாது. நீங்கள் சமுதாயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் அது அப்படி இருக்கிறது, ஏன் நமக்கு இதெல்லாம் நிகழ்கிறது. நம்ம ட்ரெஸ்ஸிலேருந்து எல்லாத்தையும் இப்படி போடு அப்படி போடுன்னு வெளியே இருக்கிறவங்க சொல்கிறாங்களே, டீச்சர் சொன்னாங்க சரி, அவங்களுக்குன்னு ஒரு சிலபஸ் இருந்தது. சிலபஸே இல்லாதவன்லாம் எனக்கு என்ன பண்ணணும்னு சொல்கிறானே, அவன் சொல்கிறத நான் கேட்கணுமா அப்படிங்கிற கேள்வி ஆண்கள்கிட்ட இருந்து வர்றதை விட பெண்கள்கிட்ட இருந்து வர்றது தான் முக்கியம். இந்த பெண்கள் ஓட்டு வாங்குறதுக்காக நம் பெண்களுக்கு ஓட்டுரிமை வாங்கவே பல 100 வருடங்கள் ஆகிவிட்டது. பெண்களுக்கு ஓட்டுரிமை அமெரிக்காவில் எப்பொழுது வந்தது என்று உங்கள் லைப்ரரியில் போய் பாருங்க. பிளாக் ஆப்பிரிக்கன்ஸுக்கு ஓட்டு போடுறதுக்கு அமெரிக்காவில் எப்போ ஓட்டுரிமை வந்ததுன்னு பாருங்க. நமக்கு சுதந்திரம் வந்ததுக்கு கிட்டத்தட்ட 18 வருஷம் கழிச்சு. So we are ahead. Dollars don't matter. Now you ask me questions, I will answer you to the best of my knowledge. Thank you. Sir, இந்த லைன்ல உங்களுக்காக क्वेश्चन கேட்க நிக்கறாங்க. அவங்க கேட்கலாமா சார்? அவங்களே வந்து கேட்கட்டும். Yeah, sure. Sorry ma'am, before you speak, I salute the national cadets. You kept this house in order. Now you have a greater duty to keep the nation in order. Good evening, sir. Welcome to WCC. It is an absolute honor to have you here with us, sir. Sir, we've always known you as someone who has constantly reinvented himself. So, what is one thing that drives you to take up new risks and challenges, notwithstanding the fact that you've already achieved a legendary status in the industry? I can give you a short answer, but that won't satisfy them. So I'll stretch it out a bit. Bear with me. Reinventing itself is a very big word. And when you're reinventing, you're only copying. Because invention is the biggest word. If you've done it once, why did you go astray? Is the question. As a child, I had so many questions. Very few were answered. The rest I had to swallow, along with only advices which had no answers for my questions. So I continued in this route and I was not happy. So invent is not a word, I think, when it concerns me. I rediscovered myself. என்னை நானே கண்டுகொண்டேன். That was a lovely answer, sir. Thank you very much. That is the only way. That's what I'd like to do, continuously do. தீபாவளிக்கு போன தீபாவளி போட்ட சட்டையே போதும், இப்போ எதுக்கு புதுசு வாங்குறீங்க? போன கிறிஸ்மஸ்க்கு போட்டதே போதும், இப்போ எதுக்கு புதுசு வாங்குறீங்க? போன மிலாது நபிக்கு பிரியாணி சாப்பிட்டீங்களா, இப்போவும் எதுக்கு பிரியாணி கேட்குறீங்கன்னு கேட்க முடியாது. பசி மாறிக்கிட்டே இருக்கும், ட்ரெஸ்ஸும் மாறிக்கிட்டே இருக்கும், ஃபேஷனும் மாறிக்கிட்டே இருக்கும். Please rediscover yourself. You can.
Hello, sir. Good Right. evening. Good I'm Amritani from the Department of Mathematics. My question is, many of your films have challenged to social norms. So, do you believe that cinema actually leads to social change or reflected? Social? Social change or reflected? I mean, social life can be changed or it can be reflected as cinema is. You need all reflections to ruminate what you have to do. So cinema has to reflect all of you. You may not like one cinema, they may not like the other, but we have to reflect what we truthfully believe in. That's what I've been doing. Yes, sir. And always remember, your greatest actor is not infallible. He will keep making mistakes and correcting himself. Your greatest leader will not be infallible. பிழையா பெருமை எந்த தலைவனுக்கும் இல்லை. அதனால் we reflect, you detect what is good for you. சினிமாவும் சரி, சோஷியல் லைஃப்லையும் அப்படியே வாழ்ந்து காட்டணும். நான் சினிமாவில் சொன்ன கருத்துக்களை நான் என் வாழ்க்கையில் காட்டவில்லை என்றால் அது தொழில், இது புருடான்னு அர்த்தம். ரெண்டுமே உண்மை இல்லை. அது காசுக்காக பண்ணுறேன், இது புகழுக்காக, அதே புகழை தக்க வச்சுக்கிறதுக்காக இதே விளையாட்டு விளையாடுறேன். அப்படி விளையாடுறதுன்னா நான் பேசிய பல கருத்துக்களை சினிமாவில் பேசியிருக்கவே மாட்டேன். ரகசியமாக ஃப்ரெண்ட்ஸுக்கு நடுவில் மட்டும் பேசியிருப்பேன். ஸோ ஐ ரிஃப்ளெக்ட் மை செல்ஃப் ஃபார் யூ. அதில் நிறைய ஜிகினா தடை விடுவாங்க, மேக்கப் போட்டு விடுவாங்க, ப்ராஸ்தட்டிக் மேக்கப் போட்டுருவாங்க. அதில் என்னை கண்டுபிடிக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. Sure, sir. Thank you, sir. Hi sir, I'm Kavya R from the Department of Home Science. So my question to you today would be, your decision to do a transition from cinema to politics was a very significant decision. I would like to ask you, what inner feeling led you to take that step, sir? Inner feeling is the correct word. It's a feeling. You have made that decision, you've forgotten it. To come to this college, you made that decision. Maybe your mother didn't want you to, or wanted you to, or to go to another college. But you chose to come here, and you chose it in your teens. That's what I did. I chose it in my teens. And I had chosen my politics also when I was in my teens. But it's growing. I'm getting more education in politics. Thank you so much, sir. Thank you. Hello sir, I'm Sarah, final year student from the Department of Home Science. So, now you are a member of the parliament. So, உங்களை பொறுத்த வரைக்கும், what do you think is the difference between public service and public life in cinema? கிட்டத்தட்ட போன கேள்விக்கு சொன்ன பதிலே இதுக்கு பொருந்தும்னா கூட பார்லிமெண்ட்டை நீங்கள் எடுத்துட்டதுனால நானும் அதை பற்றி பேசணும். ஏன்னா அந்த சீட்டுடைய சூடு எவ்வளோ இருக்குன்னு உட்காந்தே நல்ல சூடான சீட்ஸ் அது. கேள்வி கேட்காம நிறைய பேர் உட்காந்து, நானே கொஞ்சம் சூடு ஏற்றிட்டு தான் இருந்தேன் முதல் 3 மாதங்கள். ஆனால் அதே தான் இங்கேயும் சோஷியல் லைஃப்லேயும் சொல்ல முடிஞ்சதை சொல்ல முடியல, என் சினிமா லைஃப்லேயும் நான் சொல்ல வந்ததை சொல்ல முடியல. தெர் இஸ் அ சென்சார்ஷிப். லைஃப்லேயும் அது இருக்குது உங்களுக்கு. அது கவர்மெண்ட் மூலமாக வரும், மதத்தின் மூலமாக வரும், பெற்றோர்கள் மூலமாக வரும். எல்லாத்தையும் கேள்வி கேட்க வேண்டியது உங்கள் உரிமை. அதை நீங்கள் கடமையாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த கேள்வியை கேட்க மாட்டீங்க. இதுக்கப்புறம் நிறைய யோசிப்பேன் சார் இந்த பதிலுக்கு அப்புறம். அவ்வளோதானுங்க. அதை நான் செய்ய வச்சுட்டேன்னா இவங்க கூட்டத்தில் நானும் சேர்ந்துருக்கேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. வணக்கம் சார். வணக்கம். So this is Harita from Department of BCom Computer Applications. So இப்போ வரையும் உங்கள் பார்லிமெண்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ்லேருந்து கீ லேர்னிங்ஸாக நீங்கள் எங்களுக்கு என்ன சார் சொல்ல வருவீங்க? என்னங்க? கீ லேர்னிங்ஸாக உங்கள் பார்லிமெண்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ் இருந்து நீங்கள் என்ன சார் எங்களுக்கு சொல்ல வருவீங்க? கீ லேர்னிங். கீன்னு உடனே அவங்க கஜானா தான் ஞாபகம் வரும் அவங்களுக்கு. எப்படி அந்த சாவியை கைப்பற்றலாம், அல்லது யார் திருடிட்டு ஓடிட்டாங்க,
அப்படின்னு பழி சுமத்தலாம் என்பதைத்தான் அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பார்கள். என்னுடைய கீ லேர்னிங் இஸ் தட் ஐ வில் ஹேவ் டு டிரான்ஸ்லேட் people's feeling, their senses to them in your words. அதை கொஞ்சம் பூச்சி மொழினாதான் அவங்க என்ன அங்கே இருக்கவே விடுவாங்க, இல்லைன்னா துரத்திடுவாங்க. அதனால தான் நான் மரியாதையாக பேசிட்டு இருக்கேன். இங்கேயும் மரியாதையாக தான் பேசணும். The key learnings are that common sense கூட இல்லாமல் இப்படி இருக்காங்க என்று ஒரு அதுதான் கடைசி மட்டம் மாதிரி சொல்லுவாங்க. அதுதான் உயர்ந்த மட்டம். That common sense comes from collective conscience. அதுக்கு மேல ஒரு கான்ஷியன்ஸ் இருக்குன்னு நீங்க சொல்லுங்க, அதுக்கு நான் அடிமை. Such a wonderful answer, sir. Thank you so much. Thank you. Good evening, sir. I am Chandra Pranvika from BCom Honors. So my question is, what long-term goals do you envision for the nation, especially in areas like education and youth empowerment, sir? Youth will empower themselves because youth is meant to do that. Education should help them do that. If it doesn't, it is not a complete education. Thank you, sir. Thank you. Good evening, sir. I am Sandhya Rani Wilson from the Department of BBA. So my question to you is, how do you balance cinema and politics without compromising either? அது எங்க அம்மாட்ட இருந்து கற்றுக்கிட்டேங்க. நான் என் ஹோம்ஒர்க் சரியா பண்றேன்னு பார்த்துக்கலாம், குழம்பு கொதிக்குதான்னு பார்க்கணும். ஏன்னா நான் ஹோம்ஒர்க் பண்ணலைன்னா நாளைக்கு சம்பளம் கொண்டு வந்து அந்த மறுபடியும் குழம்பு கொதிக்கிறதுக்கு நான் காரணமாக இருக்கணுங்கிறதும் தெரியும் அவங்களுக்கு. அது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுறாங்க இல்லையா, அது எங்கள் அம்மாட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டேன். அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ஆம்பளை பிள்ளைகளுக்கு அது தெரியாது. அதனால கொஞ்சம் ஸ்லோ. We are the weaker sex, always remember. Thank you, sir. Thank you. Good evening, sir. I am Abhiya Shosha JG, a final year student from the Department of English. So, as someone who has portrayed so many strong female characters in your films, what is your idea about women's empowerment in India itself, in India today actually? என்னுடைய புரிதலில் எங்கள் அம்மாவை நான் தொட்டு பார்த்துருக்கேன். பல தாய்மார்களை எங்கள் அம்மாவுக்கே சப்ஸ்டிடியூட்டாக நின்ன பெண்மணிகளை நான் கட்டி அணைச்சிருக்கேன், தொட்டு பார்த்துருக்கேன். Come with your questions again. I get emotional when I So, go as to mother. someone who has portrayed so many women, so many strong female characters in your films, what is your ideology or your viewpoint about women in India today? Where they should go. What do you think about it? What do you think about women's empowerment? Oh, you are already empowered. You don't know that. You wouldn't be asking these questions. உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சிருந்ததுன்னா இந்த மைக்கில் நீங்கள் பேசிட்டு இருப்பீங்க, நான் அந்த மைக்கில் நின்று கேள்வி கேட்டுருப்பேன். அது தெரியலைங்கிற கோபம் தான் எனக்கே தவிர உங்களை பார்த்து பொறாமைப்பட்டு ரொம்ப நாள் ஆச்சு. எங்கள் அம்மா ஆரம்பித்து வச்சாங்க அந்த பொறாமையை. அதுக்கப்புறம் எங்கள் அக்கா, எனக்கு பிறந்த மகள், என்னடா அது இந்த வயசில் நம்ம என்ன போய் கேட்டுக்கிட்டு இருந்தோம், இவங்க என்ன கேட்குறாங்கங்கிற ஒரு பொறாமையே வந்துருக்கு. ஸோ வி ஆர் காம்படிட்டர்ஸ். ஆல்வேஸ் ட்ரீட் அஸ் லைக் தட். We are not above you. We are competing. Thank you, sir. That was a lovely answer. Good evening, sir. I am Arshia from the Department of Computer Science and Technology. So நான் என்ன கேட்க விரும்புகிறேன்னா, to young women who aspire to get into cinema, இல்லைனா leadership, public service, அந்த மாதிரி womenக்கு what advice would you like to give? In public service? They are aspiring to get into cinema, leadership, இல்லைனா public service roles. Every service to public is public service. ஆனால் பிச்சை எடுக்கக்கூடாது, கேவலப்படக்கூடாது, அவ்வளோதான். பட் யூ கோ அவுட்
டிராஃபிக்கை நீங்கள் வந்து இப்போ இந்த ஏன் நான் சல்யூட் பண்ணேன் நேஷனல் கேடர் கோர்ஸுக்கு எத்தனை தலைவர்கள் இங்கே வந்திருக்காங்க, எத்தனை பேர் அவங்களுக்கு சல்யூட் வச்சுருக்காங்க. மிலிட்ரி பீப்புள் வந்தால் தான் அது செய்வாங்க. இப்போ நான் டிஃபென்ஸ் கவுன்சிலில் இருக்கேன், அதனால வந்து அறிவாக கூட இருக்கலாம். பட் யூ கோ வேர் யூ வாண்ட். அதுக்கான உரிமையும் பாதையும் போட்டாகிவிட்டது. வெயிட் பண்ணாதீங்க, எந்த பஸ்ஸும் வந்து உங்களை பிக்கப் பண்ணாது, நடக்க ஆரம்பிச்சிருங்க. That's how we got our freedom. Yes. Thank you. Thank you, sir. Good evening, sir. I'm Good Eunice Basilissa from the Department of Psychology. So my question to you is, how does it feel to come back to the college campus again, sir? Well, first, I wish I could have come more often. For that, I should have been a woman. வேஷம்லாம் போடலாம், அது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் how do you get the inner sense? நான் இங்கே ஃபஸ்ட்டு வந்ததே அந்த பில்டிங் வாசல்ல நினைக்கிறேன். I came with a camera. I was not an actor. I was collecting information. அந்த படத்தோட பேர் வந்து அவள் அப்படித்தான். நாங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து, எங்களை விட மூத்தவர்கள்லாம் சேர்ந்து அதை பெண்களை புரிந்து கொள்ள முயற்சி பண்ணும்போது அவங்க அப்படிதான், அதை மாற்றக்கூடாது நம்ம அப்படிங்கிறது தான் அந்த படத்தோடைய கரு. அதுக்காக நான் கேமரா எடுத்துகிட்டு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மேக்கராக நடிக்கலைன்னா நிஜமாகவே டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மேக்கர் ஆகிட்டேன். ஐ டுக் பர்மிஷன் ஃப்ரம் யுவர் principal, everybody else in the office, and they allowed me kindly. But you must remember, that was somewhere around 1977-78. Okay. For a college to allow a cinema actor, a cinema star to come with a camera and record the opinion of the women, I salute the college. That's why I keep coming back. Thank you, sir. Thank you, sir. Thank you so much. Hello, sir. Malai Vanakkam. மாலை வணக்கம். I'm Riya Thirumavalavan from the Department of English. And my final question for you is, if you were a student again, what field or course would you passionately pursue? What Field or course would you passionately pursue? passionately pursue, those are common thoughts everybody has. But you must find the thought which is above you. அது நீங்கள் இங்கிலீஷ்ங்கிறதுனால நான் இங்கிலீஷில் சொன்னேன், ஆனால் புரியலேன்னு சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. அதனால தமிழ்லையும் சொல்லுங்க சொல்லிடுறேன். சார், பரவாயில்ல. எந்த உணர்வை, எந்த சிந்தனையை நீங்கள் பின்பற்றுவீர்கள் என்றால், எனக்கு இருக்கும் சிந்தனையை விட உயர்ந்த சிந்தனையை பின்பற்ற வேண்டும். அது உயர்வாக இருக்கிறதா என்னுடையதை விட என்பதை ஆராய வேண்டும், பிறகுதான் பின்பற்ற வேண்டும். மேலே இருக்குங்கிறதுக்காக எல்லாத்தையும் பின்பற்றிடக்கூடாது. அதுக்கு காக்கா கூட பின்பற்றிடும் மேலே போகிறதுக்கு. வர வழியில் நிறையா தேசிய பறவைகளை பார்த்தேன், அந்த காக்கா கூட பறந்துடும். ஆனால் நம்ம சிந்தனை அதுக்கும் மேலே பறக்க வேண்டாமா? True, sir. Thank you, sir. That was an inspiring speech. And I want to thank you for coming to our festive and making it a memorable day. Honestly, sir, it was such an honor to meet you, and thank you very much. Thank you. Thank you. Thank you so much, sir, for answering all our questions patiently. I've run out of answers, so please. forgive me.